இந்த ஊர்ல பெண்களுக்கு மட்டும் ஒரு வினோதமான சட்டம் இருக்கு. அது என்னன்னா, தன்னோட ஹஸ்பண்ட நமக்கு பிடிக்கலனா அவங்கள ரிட்டர்ன் பண்ணி வேற ஒரு ஹஸ்பண்ட நம்ம வாங்கிக்கலாம். அதுக்காக தனியா வாரண்டி கார்டுனா வேற தராங்க. அதனால இந்த பாட்டிக்கு 37 வருஷம் கழிச்சு தன்னோட ஹஸ்பண்ட பிடிக்காம போயிருச்சேன்னு புலம்புறாங்க. அவங்க கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸும் உடனே அவரை மாத்திருங்கன்னு அட்வைஸ் பண்றாங்க. இவரை ரிட்டர்ன் பண்றதுக்காக கூட்டிட்டு போய் இவருக்கு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி சேல்ஸுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இதுல உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவரை நீங்க ஹஸ்பண்டா எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இந்த பாட்டியும் அவருக்கு பதிலா ஒரு சின்ன வயசு பையனை கூட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த பையன் இவங்களுக்கு கை காலனா அமுக்கி விடுறான். அப்பதான் உங்களை பார்த்தா எங்க அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லிடுறான். இதை கேட்டதும் மனசு கேட்காம வேற ஒருத்தனை மாத்திடுறாங்க. இந்த டைம் கொஞ்சம் வயதான ஆளா வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா இவரு எப்பயுமே எக்ஸசைஸ்ல கவனமா இருக்காரு. அதனால இந்த பாட்டியை கூட்டிட்டு டெய்லி வாக்கிங் போயிட்டே இருக்காரு. வயிற்றுல இருக்கிற தொப்பையை குறைக்கிறதுக்காக டயட்டை நான் ஃபாலோ பண்ண சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதும் இவரை கொண்டு போய் மறுபடியும் மாத்திடுறாங்க. ஆனா இந்த டைம் மாத்திட்டு எனக்கு யாருமே வேணாம், நான் தனியாவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட பாஸ்ட் ஹஸ்பண்டோட சவுண்டு கேக்குது. என்னன்னு ஜன்னல்ல பார்த்தா எதிர் வீட்டு லேடி இவங்களோட ஹஸ்பண்ட வாங்கிட்டு வந்திருக்காங்க.